About the Rahul campaign, sir, tomorrow. இளம் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரார். பல பேர் தமிழ்நாட்டுக்கு அவர் வரமாட்டார், திமுகவோட காங்கிரஸுக்கு ஏதோ ப்ராப்ளம், அதனால் அவர் வரமாட்டார்னு சொன்னாங்க. 3 தொகுதியில் அவர் பிரச்சாரம் பண்ணுறார். ஒன்று பொன்னேரி, அடுத்தது ஷோலிங்கர், 3வது திருச்சி பக்கத்தில் பிரச்சாரம் பண்ணுறாரு. நாங்கள் ஸ்டாலின் சார்கிட்ட டைம் கேட்டிருக்கோம். பட் ஸ்டாலின் சார் ரொம்ப பிஸியாக இருக்கார். 234 கான்ஸ்டுவன்சியில் இப்போ சுற்றிட்டு இருக்கிறாரு. அதனால் ரெண்டுத்தையும் அலைன் பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. இது லாஸ்ட் மினிட்ல பண்ணது. ஏன்னா பார்லிமெண்ட் செஷன் சடனாக கூப்பிட்டுட்டாங்க. தமிழ்நாட்டே ஒரு மனதாக டீலிமிட்டேஷனை எதிர்க்குது. அதனால் எக்காரணத்தை கொண்டு அந்த கருப்பு சட்டம் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு ராகுல் காந்தி போராடிட்டு இருக்கிறாரு. இந்த கடைசி நிமிஷத்தில் இந்த நியூஸ் வெள்ள இந்த செஷனை கூப்பிட்டதுனாலையும் அந்த சட்டத்தை முழுக்க நம்மள்கிட்ட முன்னாடியே கொடுக்காட்டினாலையும் நம்மளால் சரியாக அந்த சட்டத்தை படிக்க முடியல. அதை எதிர்க்கணும். எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்றா கொண்டு போய் லோக்சபாவில் சிதறாமல் ஓட்டு போடணுங்கிற வேலையினால ராகுல் காந்தியால் முன்னாடி வர முடியல. அவர் தமிழ்நாட்டுக்காக போராடிட்டு இருந்தார். The AIDMK and the BJP are saying that the delimitation issue is over and the no Tamil people able to grasp that. அதிமுக பிஜேபியை சப்போர்ட் செஞ்சது ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த டீலிமிட்டேஷன் மேட்டரில் திராவிடர்களை கைவிட்டு விட்டது. இந்த பில்லு மசோதாவில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ரைட்ஸை வஞ்சிக்கப்பட்டிருக்குது. கம்மி நம்மளோட பார்லிமெண்ட் சீட்டை ப்ரப்போர்ஷனேட்டாக குறைச்சிருக்கிறாங்க. இதை கேள்வி கேட்க வேண்டிய அதிமுக பிஜேபியோட கைகோத்துக்கிட்டு ஒன்றுமே நடக்கலைங்கிறாங்க. எடப்பாடி அதிமுகவை அமித்ஷாட்ட அடமானம் வச்சுட்டாரு. தமிழ் மக்களுக்கு நல்லா இந்த விஷயங்கள் புரியும். எடப்பாடிக்கும் கூட சேர்ந்து எம்ஜிஆரோட கட்சியை கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடமானம் வச்சவங்கள மக்கள் தக்க பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க. விஜய் வந்திருக்கிறார். விஜய் ஒரு புது ஃபோர்ஸாக வந்திருக்கிறார். இப்போ எலெக்ஷனில் அவரோட பார்ட்டி அவரோட ஃபேன் அசோசியேஷனை அவர் பார்ட்டியாக மாற்றியிருக்கிறார். பல இடத்துல நல்ல கேண்டிடேட் போட்டிருக்கிறாரு. அவரோட இம்பேக்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். நான் எதிர்பார்க்குறதுல அர்பன் ஏரியாஸில் அவர் அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிடுவார்னு. ஸோ அதிமுகவோட ஓட்டு இறங்க விஜயோட பொசிஷன் ஸ்ட்ரென்தன் ஆகும். விஜய் ஃபைனலி பெரிய ஃபோர்ஸாக தமிழ்நாடு அரசியலில் வரணுன்னா அதிமுகவை அவர் ரீப்ளேஸ் பண்ணணும்.